தப்பா சொல்லக்கூடாது. ஓன்ட்ட இருக்க மெட்டல் வேற, என்கிட்ட இருக்கிற மெட்டல் வேற. ஹாய் ஹலோ நண்பர்களே, இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குறும்பை ஆடை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஆமீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள அத்தனை பேர்த்துக்கும் நன்றி. இதுக்கு வரப்பொருட்கள் ஜாஸ்தியாக சாப்பிடும், அதனால நம்ம புல்லை பிடிங்கி வச்சு மழை காலத்துலேயும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இது எல்லாத்துக்கும் இந்த ஆடு யூஸ் ஆகும். சரிங்களா, பாருங்கள், எல்லாமே இந்த ஆடு தெரியும். பார்த்தீங்களா, தெரியுது. இதுக்கு உண்மையான சளியெல்லாம் பிடிச்சதுன்னா, நோயெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் மருந்தெல்லாம் முதலே கொடுத்துடணும், இல்லைன்னா கொஞ்சம் காப்பாற்றுற கம்மி. இப்போ இன்னும் என்னென்னா, இதுக்கு தீவனம் பார்த்துட்டிங்கன்னா கம்மி, செலவுன்னு பார்த்துக்கிட்டிங்கனாலும் கம்மி. இதுக்கு வரப்பொருட்கள் தான் முக்கால்வாசி, வரப்பொருட்கள் தான். பார்த்திங்கனாலே தெரியும் இந்த ஆட்டுக்கு. நம்ம இப்படி நீவி கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு நல்ல பழகுந்த ஆடு. பார்த்துக்குங்க, இது வளருது, அளவாக தான் வளரும், ஜாஸ்தியாக வளராது, மீடியமாக வளரும் இந்த ஆடு. பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், மேக்ஸிமம் பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பச்சையும் இல்லாமல் காஞ்சதும் இல்லாத மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், இது இப்படி போட்டுக்கலாம். பாருங்கள், வச்சிங்கனாலே தெரியும். இந்த மாதிரி நம்ம போட்டோம்னாலும் ஆட்டுக்கு எந்த பயத்தில் போகுது. ரொம்ப பச்சை கொடுத்திங்கனாலும் லூஸ் மோஷன் மாதிரி போகும். சரி, அந்த மாதிரி நம்ம தவிர்த்துக்கலாம். சரிங்களா, இப்படி கொடுத்துக்கலாம் ஆட்டுக்கு. பாருங்கள், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி முக்கிய காரணம் என்னென்னா, ஆட்டுக்கு தீவனம் கயிறு கட்டும்போது இப்படி கட்டிக்கங்க. மேக்ஸிமம் பாருங்கள், இப்படி கட்டிட்டிங்கன்னா தான் நீங்கள் எந்த கட்டையிலே சுற்றினாலும் சுத்தம். அப்போ தான் வந்து ஆட்டுக்கு சிக்கு எதுவும் போடாது. கட்டும்போது அளவான ஆப்பில் அந்த மாதிரிலாம் கட்டிக்கங்க. பார்த்திங்கனாலே தெரியும், இப்படி கட்டிக்கங்க. ஆக்சுவலி கட்டும்போது மேக்ஸிமம் எல்லா ஆட்டுக்குமே இப்படி கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. மேக்ஸிமம் குட்டியிலேருந்து வளர்த்துறது செலவு கம்மி. அப்புறம் இது வந்து செலவும் கம்மி தான். வரப்பொருட்கள் தான் சாப்பிடும். ரொம்ப பச்சை கொடுக்க வேண்டாம். பச்சை கொடுத்திங்கன்னா லூஸ் மோஷன் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. நம்ம ஆடு இதுதான், செலவெல்லாம் கம்மி தான். கம்மியான செலவில் வளர்த்தோன்னா குட்டி வாங்கி வளர்த்துங்க. ஆனால் இது குறும்பை குட்டி, இது நாட்டாடு மேக்ஸிமம் வளர்த்துங்க. அது வந்து நம்ம கைப்பக்குவம் எல்லாமே இருக்கும். ஆனால் இது வந்து அப்படி இல்லை, நம்ம பழக்கிறத பொறுத்து இருக்குது. இந்த ஆடு வளர்த்துறது பொறுத்து இருக்குது. தீவனம் பொறுத்த வரைக்கும் செலவு கம்மி. பச்சைங்கிறது கம்மியாக கொடுங்க, மீடியமாக கொடுங்க. வளர்த்துறவங்க பார்த்துங்க.